ஹாய் மக்களே! வணக்கம். நான் உங்க பிரபு பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, முடிவுகள் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான இடத்துல, சரியான நேரத்துல, அந்த முடிவு சரியானதா இல்ல அப்டின்னா, நம்ம வாழ்க்கைய மொத்தமாக அழிச்சிடும் அப்டிங்கிறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது இது வந்து சப்ஜெக்ட்டே இல்லாத ஒரு நான் சப்ஜெக்ட்டா இந்த டாபிக் உங்களுக்கு தெரியலாம். முடிவெடுக்கிறது இது சைக்காலஜிக்கலா வந்து இத பத்தி நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாலும், முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப்ல. சரிங்களா? நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்ம படிச்சு, முடிச்சு, வளர்ந்து, திருமணம் செஞ்சு, திரும்பி குழந்தைகள பெத்துக்கிட்டு, நம்ம போய் மரணத்த அடையிற வரைக்குமே, முடிவுகள் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்மளோட வாழ்க்கை பாதைய தீர்மானிக்குது. நம்மளோட வெற்றி, தோல்விய தீர்மானிக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது, முடிவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் சரியானதா? அதாவது 2 விஷயம் இருக்கு. நம்ம எந்த சூழ்நிலையில, எந்த எது போன்ற முடிவுகள நம்ம வாழ்க்கையில எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லலாம். அ ஒரு சிலரோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்கூலிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதாவது 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சு வந்திருப்பாங்க. அவங்களுடைய அலட்சிய போக்குனாலயும், கல்வியின் மேல ஒரு நாட் இன்ட்ரஸ்டடான ஒரு ரீசனாலயும் அவங்க வந்து ஸ்கூல ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க எதார்த்தமா அந்த ஸ்கூலிங் ஸ்டாப் பண்ணது மூலமா தன்னோட லைஃப்ப பாதிக்குமா? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா 10த் ஸ்டாண்டர்டோட நிறுத்திட்டு, எதார்த்தமா அந்த ஸ்கூல் லைஃப்ப ஸ்டாப் பண்ணவங்க, இன்னைக்கு அந்த 10த் ஸ்டாண்டர்ட்ல லைஃப்ப ஸ்டாப் பண்ண எத்தனையோ பேரு, ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய தகுதிக்கும், திறமைக்கும் சரியான வேலை கிடைக்காம, ஒரு லேபர் ஒர்க்லயும் அல்லது ஏதேனும் ஒரு குறைந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய, அல்லது ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காத, தனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதேபோல 12ஆம் வகுப்பு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட்ல அவங்களோட லைஃப்ப வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து காலேஜ் படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா படிச்சு என்ன பண்ணிட்டான்? படிச்சவன்லாம் வேலை கிடைக்காம அலையறான். அப்படின்னு அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய சுற்றத்தார் நமக்கு குடுக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ நம்மளுடைய அலட்சிய போக்கிற்கு எடுக்கக்கூடிய முடிவுக்கு சாதகமா அந்த நெகட்டிவ் தாட்ஸ கொண்டு வந்து டம்ப் பண்ணிட்டு, சரி ஓகே படிச்சா மட்டும் இப்ப என்ன ஆயிட போகுது? படிக்கலனாலும் நமக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. படிச்சும் வேலைக்கு தான் போறோம். இப்ப நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போயிருப்பாங்க. ஆனால், அந்த இடத்துல 12த் ஸ்டாண்டர்ட ஸ்டாப் பண்ணதன் மூலமா ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை அதோடயே ஸ்டாப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில கூட எத்தன பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்தந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புல தன்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டதன் மூலமா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னைக்கு நீங்க அத பத்தி ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ! நான் அன்னைக்கே படிச்சிருக்கலாம் ஒழுங்கா. நான் வந்து 12த் ஸ்டாண்டர்ட் ஒழுங்கா முடிச்சு நான் ஏதோ ஒரு காலேஜ் படிச்சிருந்தா நான் இந்த வேலைக்கு போயிருப்பேன். நான் வந்து 10த்த முடிச்சு அட்லீஸ்ட் ஒரு +1, +2 நான் 10த், 12த் நான் படிச்சிருந்தேன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வேலைக்கு நான் போயிருந்திருப்பேன். அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க இருப்பீங்க. எத்தனையோ பேர் கல்லூரிய முடிச்சு, அந்த முடிச்ச காலகட்டத்திலேயே ஒரு நல்ல வேலைக்கு போகாம விட்டதுனால, நான் இன்னைக்கு என் லைஃப்ப நான் தொலைச்சுட்டேன். அப்படின்னு அ ராங் அந்த அந்த பாதை மாறி போன எத்தனையோ பேர் இருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க. அதே மாரி திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பெண்ண நான் திருமணம் செய்யும்போது நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கலாம். இவங்களுக்கும் எனக்கும் வந்து கேரக்டர் வைஸ் என்னோட லைஃப் சைக்கிள் எனக்கு செட் ஆகல. அப்படின்னு நெனச்சு திருமணம் ஆகி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் வாழ்ந்தவங்க கூட ஃபீல் பண்றது உண்டு. அதேபோல கேர்ல்ஸுமே அதாவது கல்யாணம் ஆகி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் வாழ்ந்தவங்களா இருந்தா கூட, இவங்கள திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி, இந்த பையன திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிச்சிருக்கலாமோ! அப்படின்னு அவங்களுக்கு நினைக்க தோணும். அப்படி இருக்கும்போது, இப்ப லைஃப்ல வேலை, படிப்பு, பணம், கெரியரு, பிசினஸு, பொலிட்டிக்ஸு, அதேபோல திருமணம், அ லைஃப்ல முக்கியமான அங்கங்கள், நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு, நிதானிச்சு, அந்த முடிவ நம்ம சரியானதா எடுத்துட்டோம் அப்படின்னா, உண்மையாவே நம்ம லைஃப்ல வந்து பெரிய லெவல்ல வெற்றி அடையிறோமோ இல்லையோ, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய, உங்க தகுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைய நீங்க அடைய முடியும். இத நீங்க வேலையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். திருமண வாழ்க்கையாவும் இருக்கலாம். இல்ல நீங்க வந்து வேலை ரீதியான ஒரு கெரியர் ஒரு செட்டில் பண்ணதா இருக்கலாம். இல்ல உங்களோட ட்ரீம நீங்க வந்து அ உண்மையாக்குனதா இருக்கலாம். இல்ல நீங்க அச்சீவ் பண்ண ஏதோ ஒரு வெற்றியா இருக்கலாம். சரிங்களா? இதுல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. என்னன்னா, சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான முடிவ எடுக்க முடியாம, தடுமாறுனதன் மூலமா, இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து. தப்பான முடிவு எடுத்தவங்க கூட எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டே வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. முடிவே எடுக்க முடியாம, சரியான முடிவே எடுக்காம, அந்த டெம்பரரி ஸ்டேட்லயே தன்னோட லைஃப்ப முடிச்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அது இன்னும் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா,
முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு சரியான முடிவு, சரியான நேரத்துல, சரியான இடத்துல எடுத்துறணும். அதேபோல முடிவெடுக்க குழப்பம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம எடுத்துக்கிற காலம், அது வந்து மிக குறைவானதா, மிகச் சரியானதா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ளார அந்த முடிவ எடுத்துறணும். அப்போ உங்களுக்கு அந்த சுயமா முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா, உங்களோட செல்ஃப நீங்க நம்பலாம். இல்ல, உங்களுக்கு நல்ல அறிவுரைகள உங்க லைஃப்ல நல்ல முடிவை எடுத்துக் குடுக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்கள் மீதும் அக்கறை கொண்ட நபர் யாராவது உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா, உங்களோட தாயா இருக்கலாம், உங்களோட தகப்பனா இருக்கலாம், உங்க தங்கச்சியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்கா, மச்சான் யாரா வேணா இந்த எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். பிளட் ரிலேஷனா இருந்தாலும் ஓகே, ஃபிரெண்ட்ஸ்ல வந்தாலும் சரி. உண்மையாவே உங்கள் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவர்கள் உங்களுக்கு எடுத்துக் குடுக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு முடிவ நீங்க அந்த இடத்துல உடனே எடுத்துறணும். இல்ல அப்படின்னா ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போயிடுவீங்க. ஸோ, நம்ம அலட்சிய போக்கினால, நம்ம வாழ்க்கையில அலட்சியத்தினால நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்மளுடைய லைஃப்ப பெரிய லெவல்ல பாதிக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட சப்ஜெக்ட்டு. ஸோ, நீங்க இன்னுமேவாது நான் எதுக்கு இந்த வீடியோ நான் இந்த நேரத்தில பதிவிடுறேன். இந்த வீடியோ பதிவிடுறது மூலமா என்ன கருத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தில லைஃப்ல நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க மாத்த போறீங்க. ஒரு புதியதா ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா, அது உங்களோட வாழ்க்கைய எந்த அளவுல வந்து அ முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும், அல்லது சரிவை நோக்கி கொண்டு போகும், அல்லது உங்க வாழ்க்கைய மொத்தமாக அழிச்சிடும் அப்படிங்கிற விஷயங்கள யோசிச்சு, தெளிவா நிதானிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல சூப்பரா நீங்க கொண்டு போலாம். எக்ஸ்ட்ரீமான சக்சஸ்க்கு நீங்க போறீங்களோ இல்லையோ, ஒரு பீஸ்ஃபுல்லான, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். சரிங்களா? உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இந்த வீடியோ பற்றி இருந்தா, நீங்க கருத்துக்கள தெரிவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடலாம். இன்னும் உங்க நண்பர்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இன்னும் நீங்க ஏதாவது நான் பேசணும்னு நினைக்கக்கூடிய கன்டென்ட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அத பத்தி நான் வீடியோ பதிவு நான் பதிவிடுறேன். சரிங்களா? இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாமா? பாய் பாய்.